ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் அண்ணன் கல்யாணம் பண்ண பார்த்ததா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசதான் எல்லாரும் போயிருக்காங்க. எதை பொண்ணை கூட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தானா? அப்ப நிலா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை அண்ணன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்கிச்சா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையானு தெரியல. அந்த பொண்ணு வேற ஏதோ பெரிய இடம் போல. சேரண்ணா பாண்டியண்ணா அண்ணி எல்லாருமே அங்கதான் போயிருக்காங்க. ஏண்டா உன் நொண்ண சும்மாவே இருக்க மாட்டானா? ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்பானா? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. பயப்படு. இங்க இருந்து வேற என்ன பண்ண முடியும்? அதான் பண்ண முடியும். ஆனா ஒண்ணுடா, நான் கொலைகாரன் ஜெயிலுக்கு போனவனு 1008 பஞ்சாயத்து சொல்லுவீங்கல்ல. ஆனா நீங்க பண்ற காரியத்தை பார்த்தா நான் எவ்வளவு மேல்றா. அண்ணன் தப்பு பண்ணிச்சா இல்லையானே தெரியல. அதுக்குள்ள எப்படி அண்ணனை பத்தி தப்பா பேச முடியுது உங்களால? ஏய், தப்பு பண்ணாமலடா இந்த பஞ்சாயத்து நடந்திருக்க. அவன் பண்ணக்கூடிய ஆள் தானடா. அவன் அந்த பொண்ணுகிட்ட கண்டதையும் பேசியிருப்பான். அதான் நிலாக்கு அவனுக்கும் டைவர்ஸ் ஆக போத. அதான் இது செட் ஆகாது, இன்னொரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சிருப்பான். ஃப்ராடு பையன். அவன் பண்ணக்கூடிய ஆள் தானே இதெல்லாம். ஆமா, எங்க கூட்டு போயிருக்காங்களா? அண்ணனை தான் நீங்க நம்பவே இல்லைல்ல. உங்கள்கிட்ட நான் சொல்லணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. டேய், சொன்னா தாண்டா ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். அப்படியே நீங்க உதவி பண்ணி கிழிச்சிருவீங்க. அப்ப கிழிக்கிறவன்ட போய் சொல்லு போ. ஏன்டா வந்து ஏன் சொல்ற? நீங்க ஒரு அப்பாவோ ஒழுங்கா இல்லாதனால தான் வரவன் போறவங்களாம் எங்களை இப்படி இலக்காரமா பாக்குறான், இலக்காரமா நடத்துறான். நாங்க இப்படி இருக்கிற காரணமே நீங்க தான். ஏய், உன் நொண்ண மேல இருக்கிற காண்டுல ஏன்டா வந்து ஏறிட்டு இருக்கியா? வேலையை பாடுற. நீங்க மட்டும் ஒழுங்கா இருந்தா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காதுல்ல. அந்த வருத்தம் கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு? நான் என்னடா ஒழுங்கா இல்லாம இருந்தேன்? இப்ப கூட அண்ணன் பிரச்சனையில் இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஐயோ அப்படியா என்னாச்சுன்னு ஒரு சின்ன அக்கறை கூட காட்டல. கேட்கறது எல்லாம் கேட்டுட்டு அவன் தான் தப்பு பண்ணிருப்பான், அவன் தான் ஃப்ராடுன்னு அண்ணன் தானே திட்டிங்க. நீங்க இது வரைக்கும் பண்ணாத தப்பே அண்ணன் பண்ணிருப்போது. உங்ககிட்ட போய் சொல்ல நினைச்ச பாருங்க, என்னைய சொல்லிக்கணும். அடிச்சுக்கோ. வெறுப்பேத்துற மாதிரி பண்ணாதீங்கன்னா. உன் நொண்ண மேல அக்கறை இருந்துச்சுன்னா அதை ஒன்னோட வச்சுக்க. நீ முன்னாடி எப்படி நடந்துருக்கியா அப்படியே நடந்துக்க போ. சோழா, நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சிட்டு இருக்காதுடா. அது எப்படிதான் உனக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து சேருதோ தெரியல. நாங்களும் தான் இருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றதே இல்லையே. உன்னதாண்டா எல்லா பிரச்சனையும் தேடி தேடி வருது. ஆமாட்டா சோழா, உங்க ஓனர் யார் கார் கேட்டாலும் சரின்னு கார் கொடுத்து அனுப்பிச்சிருவாரா? அவங்க யார் என்னெல்லாம் விசாரிக்க மாட்டாரா என்ன? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கெல்லாம் காரை கொடுத்துருக்காரு. இதனால நமக்கு தானே எவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அவரை வந்து நின்னாரு, உன்னதானே பிடிச்சிட்டு போனாங்க. பாரா, இனிமே அவரே சொன்னாலும் நீ யாரை எங்க கூட்டிட்டு போற, எது கூட்டிட்டு போறன்னு கேட்டுட்டு அப்புறமா சவாரி எடு, சரியா? யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும், உடனே அவன் தான் காரணம்னு சொல்லி படுத்திட வேண்டியது. என்னடா பாண்டி? கரெக்டு தானே. அந்த பொண்ணு வாயை திறக்கவே இல்லை. இதுதான் நடந்ததுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. டேய் சோழா, நாங்களே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம், நீ என்னடா எதுவுமே சொல்லாம வர? அண்ணா விடுண்ண, அவனே அப்செட்டா இருப்பான். நான் என்ன தப்பு பண்ணல. என்னடா இதெல்லாம்? இப்பதானடா ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்த, அதுக்குள்ள இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிருக்கேடா. நானே அடிக்கிறேன் சார். டேய் சோழா, ஏன்டா இப்படி பண்ற? டேய் தப்பு பண்ணல. டேய் பாண்டி, நீயாவது என்ன? டேய், அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு.
இவரை இன்னொரு பொண்ணு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு போனேன். டேய் பாண்டி நீயுமாடா? பேசாதடா. அண்ணா, உனக்கு என்னாச்சு? ஏதாச்சும் பயந்துட்டுண்ணா? நீ ஓகே தானே? அண்ணா என்னடா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதா? ஏய் உன்னதாண்டா. ஏம்மா பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? எல்லாம் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது அங்கிள். ஐயனாரப்பா. அங்க என்ன நடந்துச்சு? சோழன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. பிரச்சனை முடிஞ்சு. நான் கூட என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா. இவன் ஹெல்ப் பண்ண தான் போயிருக்கான். அவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. டேய் சோழா, இந்தா தண்ணி குடி. ஆ சோழா. டேய் சோழன் டேய் சோழா, என்னடா? அண்ணே ஒரு நிமிஷம். என்ன சந்தேகப்பட்டது அவங்க மட்டும்தானா? டேய் எதுக்குடா இப்ப பொருள்லாம் தூக்கி போட்டு கோவப்பட்டு இருக்க? கோவப்படாம என்னடா பண்ண சொல்ற? ஆ? வீடா இது? சோழன் அது நிலா, நீ பேசாம இரு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட இதை கேட்டே ஆகணும். டேய் சோழா, உன் கோவம் எனக்கு புரியுதுடா. அது எப்படின்னு என்னை பத்தி எவன் எது சொன்னாலும் நீங்க நம்புறீங்களா? ஆ? டேய் நீ நம்பிடுவலடா? உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தன் என்னை பத்தி என்னென்னமோ சொல்றான். உடனே அவன் சொல்றதா உண்மை நம்பி என்ன திட்டுறீங்க? எப்படின்னு அது? அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன தப்பா நினைக்கிறாங்களா? என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாதுன்னு. அந்த பொண்ணு எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அது எனக்கு புரியுது. ஆனா நீங்க எப்படி இதுதான் நடந்திருக்கும், இதுல நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு எப்படி நினைச்சீங்க? டேய் அங்க நிலைமை அப்படிதானடா இருந்துச்சு. நிலைமை என்ன புண்ணாக்க வேணா இருக்கட்டும்டா. அவங்க சொல்றத கேட்ட உடனே ஆமா நான் தான் இந்த பண்ணிருப்பேன் நம்பிடுவீங்களா? நான் என்ன அவ்வளவு கேட்டவனா? இல்ல என்னை பத்தி நீங்க அப்படிதான் நினைச்சிருக்கீங்களா? நிலாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வந்த நாள்ல இருந்து இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்க நான் எவ்வளவு போறேன்னு நிலா கூட தெரியுமான்னு தெரியலடா. ஆனா உங்க ரெண்டு பேருக்கு தெரியும்ல? ஆ? நிலாவோட நான் சேர்ந்து வாழணும், நான் அவளும் நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? இதுதான் என் மனசுல இருக்குன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு பொண்ணை நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தேன்னு எவனோ ஒருத்தன் சொன்னதும் உடனே நீங்க நம்புறீங்கல்ல? இதெல்லாம் கரெக்டா? சொல்லுங்க. நான் அப்படி செய்யற ஆள் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் தோணவே இல்லைல்ல? எவனோ ஒருத்தன் சொன்னா உடனே அதை நம்பணும். நான் செஞ்சிருப்பேன்னு உங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கு. ஆனா எனக்கு எப்படி இருக்கும் நீங்க எல்லாம் யோசிக்கவே இல்லைல்ல?